எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த வசனம் கிருபையினாலே கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்து ஒவ்வொரு வாரமும் பேசி வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பொதுவாகவே இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறது, நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாமே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த வார்த்தைகள் மேலே தான் இருக்கும். ஸ்டிக்கர் அடிக்கும் போது இவ்வளவு வார்த்தைகள் தான் எடுப்பார்கள். ஆமென். கடந்த நாளில் ஆண்டவர் எனக்கு காண்பித்து தந்த வார்த்தை, அதற்கு அவர். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் என்பது ஒரு ஜெபத்திற்கான பதில். மோசேயின் ஜெபத்துக்கு பதில் உடனே கிடைக்கிறது. ஜெபிக்கிறது ஆசீர்வாதம், ஜெபத்துக்கு பதில் உடனே கிடைக்கிறது பெரிய ஆசீர்வாதம். மோசே கேட்கிறார் 13வது வசனத்தில், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த வார்த்தை ஜெபமாய் கேட்டதும் அதற்கு அவர் உடனே பதில் கிடைக்குது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். 18வது வசனத்தில் இன்னொரு விண்ணப்பத்தை வைக்கிறார், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். 19வது வசனம், அதற்கு அவர் உடனே பதில். 34வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு ஜெபத்தை வைக்கிறார், ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாய் ஏற்றுக்கொள்ளும் என்றான். 10வது வசனம், அதற்கு அவர். மோசேயின் ஜெபத்துக்கு அவரால் பதில் கொடுக்காமல் இருக்க முடியவில்லை. நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு அநேகருடைய புலம்பல என் ஜெபத்துக்கு என்ன வரல? பதில் வரல. கடந்த நாளில் ஆவியானவர் காண்பித்து தந்த காரியம், மோசே கேட்ட காரியம் சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் ஒரு விசை சொல்லி மறுவிசை திருத்துகிறவர் அல்ல. 33 ஆரம்பத்தில் சொல்லுகிறார், நான் வரமாட்டேன் மோசே, தூதனை அனுப்புவேன்கிறார். இப்ப சொல்லிவிட்டார். மோசேயின் ஜெபத் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். கர்த்தரால் பதில் கொடுக்காமல் இருக்க முடியவில்லை. கர்த்தர், நான் வரமாட்டேன் மோசே, நான் வந்தேன்னா ஜனங்களை அழிச்சிருவேன், நான் வரமாட்டேன், என்னுடைய தூதனை அனுப்புறேன்னு சொல்லும் போது மோசே ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்றார், கேட்கிற நீங்க தான் வரணும். அதற்கு அவர், நான் வரேன். அடுத்து மோசே கேட்கிறார், ஆண்டவர் உம்முடைய மகிமையை காண்பித்தருளும். மோசே, நீ தெரிஞ்சு கேட்கிறியா தெரியாம கேட்கிறியா தெரியல, மகிமையை பார்த்தா ஒருவனும் உயிரோடு இருக்க மாட்டான். ஆனாலும் கர்த்தர் அவன் ஜெபத்துக்கு நோ சொல்ல அவரால் முடியல. ஹல்லேலூயா. மோசே, நீ என்ன கேட்கிற தெரியுதா மோசே? நோ சொல்ல முடியல. அதற்கு அவர், மோசே என்னண்ட ஒரு இடம் உண்டு நில்லு. அவனுக்கு அந்த அவன் கேட்ட காரியத்தை அவனுக்கு எப்படியாவது வாய்க்க பண்ணுவதற்கு அவர் என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். ஆமென். இந்த ஜனத்தை சுதந்திரமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் மோசே கிட்ட என்ன சொல்றார்? மோசே, என்ன விடு, நான் அவ்வளவு பேரை அழித்து விட்டு உன்னிடத்திலிருந்து நான் சந்ததியை உருவாக்கி உன்னை நான் பிளஸ் பண்றேன். இல்ல ஆண்டவர், என்ன நீங்க எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ அப்படியே இந்த ஜனத்தை ஏற்றுக்கொள்ளும். அதற்கு அவர். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டோம்னா நமக்கு சமாதானம் கிடைக்கும். என்ன சமாதானம்னா, நான் என் காரியத்தெல்லாம் ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்தி விட்டேன், சரியான ஒரு நபரிடத்துல தெரியப்படுத்தி, நல்ல ஜெபம் பண்ணா சமாதானம் கிடைக்கும். நல்ல அதனாலதான் யோபு சிநேகிதர்கள்ட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவார். யோபு 21வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. யோபு 21:1-2 வசனங்கள். யோபு பிரதியுத்தரமாக, என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள், இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல இருக்கும். நீங்க எனக்கு வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், நான் சொல்றத கொஞ்ச நேரம் நீங்க கேட்டாலே போதும். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை இதுதானே, நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு
யாரும் இல்ல, நம்மளை பேசவே விட மாட்டேங்கிறாங்க. யோபு சொல்ற, எனக்கு நீங்க ஆறுதல் செய்யணும்னு விரும்புறீங்களா? எனக்கு நீங்க ஆறுதல் செய்யணும்னு விரும்புறீங்களா? நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், நான் கொஞ்சம் என் வேதனையை சொல்றேன், நீங்க உட்கார்ந்து கேளுங்க. அப்போ ஒரு காரியத்தை, அதனாலதான் நான் என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். ஆமென். நல்ல ஜெபம்னா ஒரு சமாதானம், இந்த பாரத்தை இறக்கி வைத்த ஒரு சமாதானம். அந்த காரியம் நடந்ததா நடக்குமா நடக்காதாங்கிறது ரெண்டாவது. நல்ல ஜெபம்னா ஒரு சமாதானம் கிடைக்கும். அது பைபிள் வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும். நல்ல ஜெபம்னா சமாதானம் கிடைக்கும். ஜெபத்திற்கு பதில் வந்தால் தைரியம் கிடைக்கும். அதுதான் தாவீது சொல்லுகிறார் 138:3, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இப்ப மோசையின் ஜெபம் என்பது சமாதானமும் அவனுக்கு கிடைக்கிறது, தைரியமும் கிடைக்கிறது. இந்த தைரியம் தான் அடுத்த ஸ்டெப்ல மோசையை கால் எடுத்து வைக்கிறது. இன்னைக்கு நம்ம பதில், மறு உத்தரவு. மோசே கேட்கிற காரியம் எல்லாம் சாத்தியமா கேட்டா இல்ல, ஆனா பதில் கிடைக்குது. எப்படி மோசே? இல்ல, இது எப்படி மோசே? எல்லாம் கேட்டு வாங்குற, என்ன மோசே உனக்கு மட்டும் ஒரு நோ சொல்லவே மாட்டேங்கிறாரு? ஹல்லேலூயா. அப்படி என்ன ஸ்பெஷல் மோசே உங்ககிட்ட இருக்கு? ஹல்லேலூயா. இதை அறியணும்னா 11வது வசனத்தை வாசிக்கணும். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்லணும்னா, மோசே விண்ணப்பத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி நேசத்தை கொடுக்கிறான். நாம விண்ணப்பத்தை தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஜெபத்துக்கு பதில் வேணுமா? மோசைக்கு கிடைத்தது மாதிரி கிடைத்தது போல உடனே பதில் வேணுமா? ஃப்ரெண்டா இருங்க. இயேசுவில் என் தோழனே கண்டு. ஜெர்மனியை சேர்ந்த ஒரு தேவ மனிதர் மிஷனரியாக கேரளாவுக்கு வந்து, அவர் மலையாளம் கற்றுக்கொண்டு இந்த பாடலை எழுதினார். இயேசுவில் என் தோழன், என் ஃப்ரெண்ட நான் அவர்கிட்ட பார்த்தேன். ஆமென். 5 அனுபவங்கள் நமக்கு தேவை. அடிமை, பிள்ளை, சிநேகிதன், மணவாட்டி, மனைவி. சொல்லுங்க, 5 சொல்லுங்க. நான் சொல்றேன், ரிப்பீட் பண்ணுங்க. அடிமை, சத்தமா சொல்லணும், அமைதியா இருந்தா நான் தனியா கேட்பேன். அடிமை, பிள்ளை, அப்புறம் சிநேகிதன், மணவாட்டி, மனைவி. ஆமென். அடிமையாய் அர்ப்பணிக்கணும். ஏன்னா அடிமைக்கு தான் ஆப்ஷன் கிடையாது இல்ல. அர்ப்பணிக்கிற விஷயத்துல பிள்ளையா இருக்க கூடாது. பிள்ளையா என்னமா இன்னைக்கு ரவையா எனக்கு வேண்டாம் இல்ல. அர்ப்பணிக்கிற விஷயத்துல அடிமை ஆப்ஷனே கிடையாது. அடிமையை அர்ப்பணிக்கணும். பிள்ளையாய் உரிமை பாராட்டணும். உரிமை பாராட்டணும். நெருங்கணும், மடியில் ஏறி உட்காரணும், தோல்ல ஏறி உட்காரணும், கட்டி கழுத்தை பிடிக்கணும், முத்தமிடணும், மடியில் படுத்து உறங்கணும். பிள்ளையாய் உரிமை பாராட்டணும். சிநேகிதனாய் நல்ல ஷேர் பண்ணணும். ஹல்லேலூயா. நல்ல பழகணும். மணவாட்டியாய் ஆயத்தப்படணும். மனைவியாய் போயிடணும். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வரதா சபை என்னும் கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை இரத்தத்தினாலே மீட்டு இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படி கர்த்தரால் கொண்டு வரப்பட்டவர்கள் மாத்திரம் தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அடிமையாய் அர்ப்பணிக்கணும்.
பிள்ளையாய் உரிமை பாராட்டணும், சிநேகிதனாய் நல்ல பகிர்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. இந்த மோசே அவர்கிட்ட போறது, நாம பொதுவாகவே ஜெபத்துல உட்கார்றது நம்முடைய விண்ணப்பங்களை கொடுப்பதற்கு அன்றி நேசத்தை கொடுப்பதற்காக இல்ல. இந்த மோசையின் அனுபவத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 24வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை வாசியுங்கள். மோசே மலையின் மேல் ஏறின போது மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு. ஒரு மேகம் மலையை மூடிட்டுனாலே கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு. யாத்திரை 19வது அதிகாரத்துல, நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன். மோசே மலையில் ஏறும்போது அவனுடைய பிரசன்னம் அந்த மலை முழுவதை மூடிவிட்டது. கர்த்தர் அங்கே வந்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல், கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கி இருந்தது. கர்த்தர் அங்கே இருக்கிறார். அடுத்த வார்த்தை வாசிங்க. மேகம் 6 நாள், மேகம் 6 நாள் மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். அப்போ 6 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார்? 6 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார்? மோசே 7 நாள் ஜெபம். 7ஆம் நாளில் மோசேயை கூப்பிட்டார். மோசேயை கூப்பிட்டு கேட்கலாமா, 6 நாள் இந்த மலையில என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மோசே? சும்மா இருந்தேன். அவர் கூட நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? நாங்க சும்மா பேசிட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற வார்த்தை இது. 6 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மோசே? சும்மா. இன்னைக்கு இப்படி சும்மா அவர் சமயத்தில் இருக்க யாராவது வரோமா? இல்ல, ஏதாவது குத்தணும், நம்மள ஏதாவது தேவை இருக்கணும். மோசே உட்கார்றாரு 6 நாள். என்ன மோசே, ஏதாவது ரொம்ப அவசரமா? இல்ல, சும்மா. அவர் கூட கொஞ்ச நேரம் ஒண்ணுமே பேசலங்க. இவன் கேட்டா அவருக்கு எப்படி நோ சொல்ல முடியும்? என்ன மோசே, ஏங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நைட் எழுப்பி உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஓ, நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ. என்ன சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன்? எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதர், அவரை குறித்து ஒருத்தங்க சாட்சி, அவங்க வீட்டில் போய் இருக்கிறார். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது அவர், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவீங்களான்னு கேட்டாராம். அப்போ எதுக்குங்க? நான் கொஞ்சம் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வெளியே போய். ஹல்லேலூயா. 6 நாள் மோசே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மோசே? சும்மா. இயேசுவில் என் தோழனை கண்டே, எனக்கெல்லாமாயவனே, 10,000ங்களில் ஏற்றம் சுந்தர. ஏங்க நீங்க காலையிலே எழும்பிட்டீங்க, காலையில் எழும்பிட்டீங்க, சும்மா சும்மா அவர் கூட. நியாயப்பிரமாண காலத்துல முகமுகமா பேசுறதுக்கே அவர் ரெடியா இருந்தார்னா, இந்த மோசே கேட்டு அவரால் நோ சொல்ல முடியாது. ஒரு காரியத்தை தடுத்தார். கானானுக்கு நீ வரக்கூடாது, அது கூட அவரால் தாங்க முடியல. அவர் இறங்கி வரும்போது மோசையும் கொண்டு வந்து பக்கத்தில் நிறுத்தினார். ஒரு சிநேகிதனாய். இன்னைக்கு நம்முடைய கம்ப்ளைண்டே என்ன அப்படின்னா, நான் எவ்வளவு கேட்கிறேன், உபவாசித்து கேட்கிறேன், அழுது கேட்கிறேன், யூடியூப்ல பார்க்கிற அத்தனை போன் நம்பரை எடுத்து போன் பண்ணி சொல்றேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. பதில் இல்லையே. ஆண்டவருடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, நேசத்தை காணுமே. எதுக்குங்க ஜெபம் பண்றோம்? நம்ம ஜெபம் பண்றதுக்கு ரீசன் என்ன? நம்ம ஒரு போட்டோ வைக்கவில்லை, ஏன் ஒரு கிராஸை கூட நம்ம ஃப்ரெண்ட்ல வைக்கல. நம்ம வீட்டுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றோம். வீட்டில் என்ன தெரியும்? நம்ம ரூம் எப்படி இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் கண்ணை சொல்லுங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம், அப்படி தூக்கம் வரும். அப்புறமா கண்ணை திறந்து வச்சோம் ஜெபம் பண்ணுவோம். அப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னதான் தெரியும்? பெயிண்ட் போன செவர்.
அதுவும் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இல்ல, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? எப்படி ஜெபம் பண்ண முடியுது? விசுவாசம் இல்ல. என்ன விசுவாசம்? அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஓகே, அப்ப விசுவாசம் இல்லாம நம்ம பெரிய விசுவாச வீரர்கள் கிடையாது. ஆனா நம்ம ஜெபம் பண்றோம்னாலே நமக்குள்ள அவர் துவக்கின விசுவாசம் இருக்கிறது. விசுவாசத்தை நாம துவக்க முடியாது. இன்னைக்கு நான் கொஞ்ச நேரமாவது ஜெபம் பண்றேனால எனக்குள்ள அவர் துவக்கின விசுவாசம் இருக்கிறதுனால. ஓகே, அப்ப இப்படி விசுவாசத்தோடு கேட்டால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்டோம், எனக்கு பதில் இல்லையே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு சொல்லுங்க, சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம். ஓகே, அப்ப விசுவாசம் எவ்வளவு முக்கியம். அப்ப தேவன் விசுவாசத்தை எப்படி பார்க்கிறார்? ரொம்ப பெருசா பார்க்கிறார். விசுவாசத்தோட பெருசு ஒண்ணு உண்டு. என்னது? என்ன விசுவாசத்தோட பெருசு? விசுவாசம், அன்பு, நம்பிக்கை இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில். எனவேதான் கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுகிறார் 5:6, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். விண்ணப்பத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேசத்தை கொடுப்போம். ஆமென். ஆமென். இன்னைக்கு விண்ணப்பத்தை கொடுக்கிறோம், லெட்டரா போடுறோம், விசுவாசிக்கிறோம், விண்ணப்பத்தை கொடுக்கிறோம். நல்ல எனக்கு மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தும் எனக்குள்ளே அன்பு இல்லை என்றால் சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே கிடையாது. ஜெபிக்க ரீசன் விசுவாசம். இது வேலை செய்யணும்னா அன்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் அவர் மேல இருக்கிற வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு? நான் ஒரு ஃப்ரெண்ட் அவர்கிட்ட பழகிறேனா? ஒரு ஃப்ரெண்டா என் மனசை நான் அவர்கிட்ட திறக்கிறேனா? ஒரு ஃப்ரெண்ட் அவர் கூட டிராவல் பண்றேனா? ஒரு ஃப்ரெண்ட் அவர் கூட சும்மா இருக்கிறேனா? நமக்கு விஷயம் இல்லைன்னா ஜெபமே ஓடாதே. சிலருக்கு ஜெபிக்கணும்னால ஒரு மேட்டர் இருக்கணும், ஏதாவது ஒரு மேட்டர் இருக்கணும். அதனால அவங்கள ஜெபிக்க வைக்கிறதுக்காகவே சில காரியங்கள் ஆண்டவர் கூடவே. என்ன இது மாற மாட்டேங்குது? இது மாறினா நீ மாறிடுவியே. நான் என்னை உயர்த்தாதபடி எனக்கு ஒரு அப்படி வாங்கிட்டு வந்தவர்களுக்காக. ஆமென். மோசே 6 நாள் என்ன ஏதாவது தேவையா? மோசே சும்மா இவன் கேட்ட அவர் செய்வார். செய்ய முடியாத காரியங்கள் அவர் செய்வார். அவரால் இந்த ஃப்ரெண்ட்ட நோ சொல்ல முடியாது. இந்த ஃப்ரெண்ட ஹர்ட் பண்ண அவரால முடியாது. ஆமென். இன்னைக்கு செய்தி எல்லாருக்கும் கேட்ட எனக்கு தெரியாது. அவருக்கு ஃப்ரெண்டாக விரும்புகிறவர்களுக்கு தான் இன்னைக்கு செய்தி. ஹalleluya. ஆண்டவர், நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஹalleluya. உமக்கு நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க விரும்புகிறேன். புரியும்படி பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள வைத்து, பைபிள்ல ஒரு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்க. யாரெல்லாம் தெரிஞ்சுன்னா சத்தமா சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஆவேசத்துல கோலியாத் தாவீதுன்றாங்க. யாரெல்லாம்? தாவீது. ஓ, தாவீதும் கோலியாத்துமா? தாவீதும் யோனத்தானும். ஓகே, நான் இந்த செய்தி கடந்த நாள் கோயம்புத்தூரில் ஊழியத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு. காலையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இதை பார்த்தோன்னே நமக்கு பிரசங்கம் தானே ஓடும். ஓகே, ஒரு சிநேகிதன் எப்படி ஜெபிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்காக போய் உக்காந்து இருக்கிறேன். ஒருத்தங்க என் தலையிலேயே கொட்டுனது மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நீ சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, முதல்ல ஃப்ரெண்டாக என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுனார். ஆமென். சில சொல்லுவாங்க தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸா நம்ம பழகுவோம். அப்படிலாம் பழக முடியாது. ஃப்ரெண்ட் ஆகாம ஃப்ரெண்ட்ஸாலாம் பழக முடியாது. அது வார்த்தையில நடக்கிறது கிடையாது. ஃப்ரெண்ட் ஆகாமலாம் ஃப்ரெண்ட்ஸா பழக முடியாது. அப்போ எப்படி அவருக்கு நான் ஃப்ரெண்ட் ஆகிறது? அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம்.
எப்படி நான் அவருக்கு ஃப்ரெண்ட் ஆகிறது? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யோனத்தானோ தாவீதோ. சவுல் கோபத்துல, சவுலுக்கு ஏற்கனவே தாவீது மேல கடுப்பு. நான் இந்த சம்பவத்துக்குள்ள போக மாட்டேன், வார்த்தைகளுக்குள்ள மட்டும் உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். யோனத்தானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ. யோனத்தான் எப்படி தாவீதுக்கு ஃப்ரெண்ட் ஆனார்னா, யோனத்தான் தாவீதை ஃப்ரெண்டாக தெரிந்து கொண்டான். நம்ம ஒரு கிளாஸ் ரூம் போறோம், ஒரு 30 பேர் 50 பேர் இருக்கிறாங்கன்னா நமக்கு யார் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நாம தான் தீர்மானிப்போம். இந்த சிநேகத்துக்கு காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். யோனத்தான் தாவீதை சிநேகிதனாக, எனக்கு இவர் தான் ஃப்ரெண்டா இருக்கணும், எனக்கு இவர் தான் சிநேகிதனா இருக்கணும் என்று தெரிந்து கொண்டான். சும்மா நான் உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாலாம் சொல்லுவாங்க. பிள்ளைங்களை கூப்பிட வரும்போது, இது யார்? இது என் ஃப்ரெண்டும்பாங்க. அப்படி ஃப்ரெண்டுன்னு சொன்னாலாம் ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க. கூட படிக்கிற எல்லாரையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்? ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவோம். சண்டை போட்டாலும் பேரண்ட்ஸ் கேட்ட என்னதான் சொல்லுவோம்? ஃப்ரெண்டு. அது வந்து ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒருத்தரையும் எனக்கு தெரியாது. மீட்டிங்ல போகும்போது, பிரதர் என்ன ஞாபகம் இருக்கு? நான் தான் உங்க ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட்? எங்க ஃப்ரெண்டு? ஃபேஸ்புக். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. எனக்கு யார் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நான் தான் சார் தெரிந்து கொள்ளணும். யோனத்தான் தெரிந்து கொண்டான் தாவீதை. தெரிந்து கொள்ள காரணம் என்ன? நாம் யாரை ஃப்ரெண்டா தெரிந்தெடுத்திருக்கிறோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதையோ வாழ்க்கையில தொலைத்தது போல ஒரு உணர்வு வருகிறதா? எங்கேயோ ஏதோ மிஸ் பண்ணிட்டோம். ஜெபம் நடக்குது, எல்லாமே நடக்குது, ஆனா எங்கேயோ ஏதோ கட் ஆயிட்டு இல்ல. ஆமென். சில நேரத்தில் எழுப்பி விடுறாரு, உட்கார வைக்கிறார், உட்கார மாட்டேங்கிறோம். பிள்ளை அழுதுட்டா உட்காந்துரும் இல்ல. என்ன ஒரு வாட்டி எழுப்பி விட்டார் காலையில உட்கார வைக்கிறதுக்கு. இப்படி எழும்பி அப்படி உட்காந்து அந்த சைடு அப்படியே, அவ்வளவுதான். 2 நிமிஷம் ஆகல, என் காலில் அப்படியே மசில் ஏறிட்டு. அதுக்கப்புறம் நீ படுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் எழும்பி உட்காந்து ஆண்டவரே சொல்லும். இப்படி ஏதாவது நடந்தா உட்காந்து மோசே சும்மா வந்து உட்கார்ந்து இருக்கிறான். 6 நாள் என்ன நடந்து மோசே? ஒண்ணுமே நடக்கல. என்னவா நடந்துச்சு? இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு? தைரியமா சொல்லணும், ஒண்ணும் நடக்கல. ஐயோ என்கிட்ட கேட்பாங்களே என்ன நடந்துச்சுன்னு, அதனால நான் உங்களை பார்க்க மாட்டேன். நமக்கு ஏதாவது நடக்கிறத பெருசா பார்க்கிறோம். மோசே அவர் கூட இருக்கிறதையே பெருசா நினைக்கிறான். எனக்கு ஏதாவது நடக்கிறது தான் சாட்சி இல்ல. 6 நாள் அவர் கூட நான் சும்மா இருக்கிறது எனக்கு சாட்சி. ஹalleluya. எனக்கு நடக்கிறது இல்ல சாட்சி, எனக்கு சும்மா அவர் கூட இருந்தாலே. ஹalleluya, ஹalleluya. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. நல்லா புரிஞ்சுக்கோ. அவ வந்து அவர்கிட்ட ஏதாவது கேட்டாளா? மரியாள் ஏதாவது கேட்டாளா? அவர்கிட்ட ஏதாவது குடிப்பீங்க? ஒன்னும் இல்லை. வந்து உக்காந்தா அப்படியே கண்ணீரால பாதத்தை நினைத்தா, தலை முடியினால தொடச்சா, பரிமள தைலத்தை ஊற்றினா, முத்தம் 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 முத்தம், அவ்வளவுதான். ஆமென். அவள்கிட்ட ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? சும்மா எனக்கு அவரை பிடிக்கும். அவரே சொல்ற அன்புப்பா, நேசிக்கிறாப்பா. ஹல்லேலூயா, நேசிக்கிறா. ஏன் யோனத்தான் தாவீதை
ஃப்ரெண்டா தெரிந்தெடுத்தான் தெரியுமா? ஏன் சொல்லணும்னா, இந்த தாவீதுனாலதான் ஒரு பெரிய ரட்சிப்பு கிடைத்தது. ஒரு பெரிய ரட்சிப்பு கிடைத்தது. ஹல்லேலூயா. கோலியாத்தை வீழ்த்துறது, கோலியாத்தின் சத்துருவினிடத்திலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பு இந்த தாவீது வந்ததுனால மட்டுமே கிடைத்தது. இல்லைன்னா இன்னைக்கு யோனத்தான் இல்லை. கோலியாத் முதல்ல யாரை டார்கெட் பண்ணுவான்? சவுல. அடுத்த யாரை கை வைப்பான்? நிச்சயமா யோனத்தானுதான். யோனத்தானுக்கு தெரியும் அவன் உணர்வுள்ளவன். எனவேதான் 107 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானவான்கள் கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். கிருபைகளை யார் உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் அவருக்கு சிநேகிதர்களாய் மாறுவார்கள். அவனுக்கு தெரியும், இந்த தாவீது மட்டும் வரலன்னா இன்னைக்கு நான் இல்ல. இந்த கோலியாத் எப்பொழுதோ என் கதையை முடித்திருப்பான். இன்னைக்கு சவுலுடைய பொறாமை அதுதான். என்ன சொல்ற? இந்த ஈசாயின் மகன், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஈசாயின் மகனை தோழனாய் தெரிந்து கொள்ள காரணம் என்ன? காரணம் ஒன்று, இந்த ஈசாயின் மகன் எனக்காக அனுப்பப்பட்டார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 16:20. அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய். ஹல்லேலூயா. ஏன் இந்த தாவீதை எனக்கு ஃப்ரெண்டா தெரிந்து கொண்டேன் தெரியுமா? இவருடைய தகப்பன் ஈசாய் இவர் கையில் அப்பத்தை, இவர் கையில் ரசத்தை, இவர் கையில் வெள்ளாட்டை கொடுத்து ஒரு கழுதையின் மேல் ஏற்றி அனுப்பினார், அனுப்பப்பட்டார். நான் ஏன் இன்று ஈசாயின் வேரும் ஆமென் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டவருமாய் இருக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிநேகிதராய் தெரிந்தெடுத்தேன் தெரியுமா? எனக்காக பிதாவினால் அவர் அனுப்பப்பட்டார். தாவீதுக்கும் தாவீதின் வேரும் குமாரனுமானவருக்கு என்ன வித்தியாசம்? தாவீது கையில ரசமும், ஆமென், தாவீது கையில அப்பம் கொடுத்து அனுப்பினார். ஆனா நமக்காக அனுப்பப்பட்டவர் கையில கொடுக்கல, அவரையே அப்பமாக. ரீசன் வேணுமா வேற? அன்று கழுதையின் மேல ஏறி எருசலேமுக்கு தாவீது வரும்போது, ஹல்லேலூயா, அதே போல எருசலேமில் பவனி வந்தார். மை ஃப்ரெண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அது மாத்திரமா? 17ஓடு யோனத்தானுக்கு சாப்டர், எல்லாருக்கும் சாப்டர் முடிய வேண்டியது. ஆனா தாவீது ஒருவர் வந்ததுனால கோலியாத்துக்கு சாப்டர் க்ளோஸ் ஆச்சு, யோனத்தானுக்கு சாப்டர் ஓபன் ஆச்சு. ஹல்லேலூயா. நான் ஏன் அவரை எனக்கு ஃப்ரெண்டா தெரிந்து கொண்டேன்னா, இந்த கோலியாத் வந்து நின்றதும் சவுல்ட்ட, அப்பா உங்களால கூட என்ன காப்பாற்ற முடியலப்பா. சேனையில எத்தனை பேர் இருந்தாங்க, அத்தனை பேரும் பின்வாங்கி போனாங்க, பின்னிட்டு போனாங்க, முதுக காட்டினாங்க. பைபிள் ஆமாம், பொதுவாக நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? உண்மையான நண்பனை எங்க அறியலாமா? சில பார்க்குறேன், எங்களுக்கு பைபிள் அது இல்லாததுனால எங்களுக்கு, நான் இப்போ எடுத்து பைபிள் இருக்கு கேட்பேன். ஆமென். உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம். அவனுடைய ஆபத்தில் யோனத்தான் உண்மையான ஃப்ரெண்டை பார்த்தான். உண்மையான ஃப்ரெண்டை பார்த்தான். எனவேதான் ஈசாயின் மகன் தாவீதை யோனத்தான் சிநேகிதனாக தெரிந்து கொண்டான். நாம எல்லாம் யார ஃப்ரெண்டா பிடிப்போம் தெரியுமா? சின்ன பிள்ளைங்கள போனா யாரு கிளாஸ்ல ரொம்ப உயரமா இருக்கிறாங்க, இல்ல யாருக்கு வாய்ஸ் கிளாஸ்ல ரொம்ப எடுபடுது, கொஞ்சம் வளர்ந்தா யார்கிட்ட பைக், இப்பெல்லாம் எல்லார்ட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க பீரியட்ல கொஞ்சம் யார்கிட்ட பைக் இருக்குது, யார்கிட்ட போன் இருக்குது, இப்பெல்லாம் தெரியல யார்கிட்ட என்ன இருக்குன்னு. நம்ம எல்லாம் எதை ஒண்ணு பார்த்து தானங்க தெரிந்தெடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஏதோ ஒன்றை பார்த்துதான் இவ்வளவு மீட்பு, இவ்வளவு இரக்கம், இவ்வளவு கிருபை, இவ்வளவு காருண்யம் இதெல்லாம் காண்பித்த பிறகும் இன்னும் உன்னால அவரை ஃப்ரெண்டா தெரிந்தெடுக்க முடியலன்னா இவன் வாழ்க்கையில எதையோ தொலைச்சிட்டல. ஆமென். நீ வாழ்க்கையில எதையோ தொலைச்சிட்டல. ஆமென். ஆனா எனக்கு ஜெபத்துக்கு மட்டும் பதில் வேணும். எப்படி? கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர். அந்த நிலையிலிருந்து தேவன் நம்மை பிள்ளை என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். கிருபாசனத்தண்டை அண்டி சேரும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். உங்களை நான் சிநேகிதர் என்றேன் என்கிறார். உங்களை நான் சிநேகிதர் என்றேன் என்கிறார். ஒரு சிநேகிதன்னா எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறவனா இருக்கணும். எனக்கு ஃப்ரெண்டா நான் யாரை தெரிந்தெடுத்து இருக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார், யூ ஆர் மை ஃப்ரெண்ட் என்றார், என் சிநேகிதர் என்றார். நாம தெரிந்தெடுத்து இருக்கிறோமா? அவருடைய பந்தியிலே கலந்து கொண்டவர்களில் ஒருவர் கூட எனக்கு ஃப்ரெண்டு கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சவுலுக்குள்ள இருக்கிறது பொல்லாத ஆவி. யோனத்தான் தாவீதை சிநேகிதனாய் தெரிந்தெடுத்தது தாங்க முடியல, தாங்க முடியல. நீ ஃப்ரெண்ட் ஆகிறது தான் சாத்தானுக்கு தலைவலி. இன்னைக்கு ஏன் சாத்தான் உங்களுக்கு தலைவலி கொடுத்துட்டு இருக்கிறானா, நீங்க இன்னும் அவனுக்கு தலைவலி ஆகல. ஆமென். ஹல்லேலூயா. மோசையின் கை தாழ்ந்தால் அமலேக்கின் கை உயரும். இதுதான் சத்தியம். அமலேக்கின் கை பலம் எது தெரியுமா? மோசையின் கையின் பலவீனம். பவுல் ஒரு இடத்துல வந்தா அவங்க கத்துவாங்களாம், கதறுவாங்களாம், ஐயோ உலகத்தை கலக்குகிறவன் வந்துட்டான். ஆமென். நாம் அவருக்கு சிநேகிதர்களாய் மாறுவது சாத்தானால தாங்க முடியாது. அவனுக்கு தலைவலி ஆயிரும். அதுக்கப்புறம் எப்படி உங்க வீட்டுக்கு வருவான்? சில வீட்டுக்கு நம்ம போக மாட்டோம். ஏன் தெரியுமா? அங்க போனாலே ஐயோ அந்த 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 சிஸ்டர் இருக்கிற வீட்டுக்கு போனாலே அந்த மனுஷன் பாவம் எப்படிதான் உங்களில் பொதுவா சொல்லுவாங்கல்ல. சாத்தான் வரும்போது ஐயோ அந்த வீட்டுல சிலர் அவனுக்கே டஃப் கொடுக்குறீங்க. ஐயோ அவன் இருக்கிற அந்த வீடு, ஐயோ பவுல் இருக்கிற அந்த வீட்டுல, ஐயோ இன்னார் இருக்கிறாங்க அந்த வீட்டுல, வேண்டாம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்க சும்மா தானே இருக்கிறாங்க. உன் பார்வையில் அவங்க சும்மா இருக்கிறாங்க. ஆனா எனக்கு தான் தெரியும் அவரோடு இருக்கிறாங்க, அவரோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஃப்ரெண்டா நம்ம பழக முடியலன்னா உண்மையில நாம் அவரை அறியவில்லை. ஜீசஸ் ஒரு இடத்துல கூப்பிடுறாரு பாருங்க. யாத்திராகமம் 24:2 வாசிங்க. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். ஏன்னா அப்படிதான் சில இடத்துல நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டை தான் கூட்டிட்டு போவோம். எல்லாருக்கும் அவர் தான் தேவன். ஆனால் இப்போ அவருக்கு நிறைய பேசணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15வது வருஷம் மேகம் மூடிட்டு 6 நாள் இருந்தாங்க. வேற யாராவது இருந்தால் அதில் ஒரு கன்றுக்குட்டியை தூக்கி வச்சிருப்பாங்க. என்ன ஒரு கூப்பிட்டு வச்சு கூப்பிடுறாரு, அழைத்தார், கூப்பிட்டதும் எல்லாம் தருவார்னா ஒன்றும் தரல. மோசே மாத்திரவா. சில பார்த்துருக்கீங்க என்ன, சில இடத்துல சில பிரச்சனை இருக்கும்போது எல்லாரும் சூழ்ந்து நின்று விசாரிக்கிற மாதிரி இருக்கும்போது சொல்லுவாங்க, கொஞ்சம் எனக்கு ஒரு ப்ரைவசி வேணும், எல்லாரும் கொஞ்சம் வெளியே போவீங்களா? அப்போ எல்லாம் வெளியே போகும்போது ஒரு ஆளை மட்டும், நீங்கள் மட்டும் இல்லைங்க, நீங்கள் மட்டும் இல்லைங்க, நான் புரியும்படியாக சொல்றேன். அப்படி மோசே கூப்பிடுறாரு. அவரு யாரும் வரக்கூடாது. மோசே மோசே வா, மோசே வா, நீங்க வரலாம். இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் நமக்கு இல்லாம போச்சு? அப்ப
அப்ப நம்ம நேசிக்கிறோம்னு சொன்னதெல்லாம் சும்மா தானே? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்து சர்ச்சில் இருந்து ஒரே போய் நம்ம சர்ச்சுக்கு வெளியே சொல்ற பொய்யை விட உள்ள சொல்றது, ஆண்டவரே எனக்கு தானியேல் காலத்தில் போடப்பட்ட சட்டம் இந்த காலத்தில் ஏன் போடப்படலைன்னா சாத்தானுக்கு தெரியும். சட்டமே அவங்களே சட்டம் போட்டு அவங்களே அதை பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் தெரிந்து கொண்டேன் என்னுடைய ஃப்ரெண்டா. ஹல்லேலூயா. இயேசுவில் என் தோழனே கண்டே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட அப்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட ரசம், அது எவ்வளவு பெரிய உறவுக்குள்ள நம்மை கொண்டு வந்திருக்கு தெரியுமா? எனவேதான் பவுல் சொல்லுகிறார், நீ வந்து எதுல வல்லவன் ஆகணும்னா அவருடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம், இதை நீ அறிந்துட்டேன்னா, ஹல்லேலூயா, இதை நீ அறியணும். மோசே மட்டும் வா, யாரும் வராதீங்க என்கிட்ட, யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அது யார்? மோசேயா? மோசேவா, மோசேவா, மோசேவா. இல்ல நீங்க தானே சொன்னீங்க யாரும் வரக்கூடாது, அது பொதுவா சொன்னது, நீ வா. ஆமென். இப்படி கூப்பிடுறாங்க. காலங்கள் தாங்க மாறுது. மனசாட்சி காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலம், காலங்கள் தான் மாறுது. அவர் மாறல, அவருடைய அன்பு மாறல. அன்னைக்கு அவர் ஏங்கினார்னா இன்னைக்கு ஏங்குறார். எப்ராயிமே எப்ராயிமே கேட்கிறார், நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா. காலம் நியாயப்பிரமாண காலத்துல அவர் முகத்தை ஒரு மாதிரியும், கிருபையின் காலத்துல இன்னொரு மாதிரியும் வைக்கிறவர் கிடையாது. பைபிள் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு. ஹல்லேலூயா. எனவேதான் அவருடைய சாயலால் நம்மை சிருஷ்டிக்க ரீசன் என்ன தெரியுமா? இந்த உறவுக்குள்ள வந்துடும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் என்னங்க? பிதாவே, நாம் ஒன்றா இருக்கிறது போல. பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றா இருக்கிறாங்க. அவருடைய ஜெபம் என்ன? இயேசு கிறிஸ்து வந்ததே எதுக்கு தெரியுமா? ஒன்னாயிரணும், ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிரணும். சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல, இல்ல நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள. நான் சும்மா அவர் இன்னைக்கு நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம். யார்? அவரை இல்ல, நம்மள. நான் நேசத்தை கொடுக்க மாட்டேனா, விண்ணப்பத்தை பண்டில் பண்டிலா கொடுப்பேனா? நான் கொடுக்கறதுக்கெல்லாம் அவர் உடனே பதில் தரணுமா? அப்படி பதில் தரலன்னா நான் வரமாட்டேனா சர்ச்சுக்கு, நான் ஆண்டவரை தேட மாட்டேனா? யாருக்குங்க நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? ஒரு ஜான்சன் போனா இதே இடத்துல ஒரே 1000 பேர் அவரால் கொண்டு வந்து நிறுத்த முடியும். நஷ்டம் அவருக்கு இல்ல, நஷ்டம் நமக்கு தான். யாரை ஏமாத்திட்டு இருக்கிறோம்? நம்மையே ஏமாத்திட்டு இருக்கிறோம். சிலர் பார்த்திருக்கீங்களா, இதுக்கு மட்டும், இந்த ஜெபத்துக்கு மட்டும் எனக்கு பதில் தரலன்னா இனி நான் உங்களை ஜெபம் பண்ணவே மாட்டேன். யார் கேட்டா சொல்லுவார், இந்த எல்லையை போட்டு அதுல நில்லும்பார். மோசே, நீ மட்டும் வா அப்படிம்பார். ஹல்லேலூயா. அவரை நேசிக்கணும், நேசிக்கணும். உமை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட, உமக்குள்ளே உமக்குள்ளே மறைந்திட, உம்மேலே படர்ந்திட, உமக்குள்ளே மறைந்திட. முடிந்தவர்கள் கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட, இந்த உலகை உம்மோடு இணைந்திட. ஒரே சத்தமா இயேசுவே இயேசுவே
தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. ஓ தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. இயேசுவே என் நேசரே. ஹல்லேலூயா. தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையாய் என்னை நடத்தி ஓ தயவாய் காத்துக்கொள். அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்துக்கொள். கிருபை கிருபை கிருபை. என்னை அணைக்கும் ஆத்மனே. யோனத்தான் தாவீதை சிநேகிதனாக, ஈசாயின் மகன் தாவீதை சிநேகிதனாக தெரிந்தெடுத்தது போல, ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அனுப்பப்பட்ட தாவீதின் குமாரன் அவரை தெரிந்தெடுக்கிறவன் அவருக்கு சிநேகிதனாயிருப்பான். சிநேகிதனாயிருப்பான். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பது வேண்டாம் என அதை விட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிப்பதை தெரிந்தெடுத்த மோசே கர்த்தருக்கு சிநேகிதனானான். இரண்டு எஜமானுக்கு சேவை செய்யக்கூடாது, முடியாது. ஆமென். தெரிந்தெடுத்த யோனத்தான் நேசத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினான். ஒரு 5 காரியத்தை வேகமாய் சொல்லி, ஆமென், எல்லாம் விவரிக்க நேரம் இல்லை. ஆமென், சொல்ல வேண்டிய பகுதியை மட்டும் சொல்லி, ஆமென், நான் செபிக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது யாத்திராகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். யாத்திராகமம் 1 சாமுவேல் 18:1 சாமுவேல் 18:1. தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்து, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாசிங்க வசனம். அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்து. யோனத்தானின் ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. நேசத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? யாரை நேசிக்கிறோமோ அவரோடு ஒன்றாய் இசைந்திருப்பது. ஒன்றாய் இசைந்திருப்பது என்று சொல்ல வேண்டுமானால் ஆமோஸ் 3:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. ஒன்றாய் இசைந்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஒருமித்து பயணிக்க முடியும். இன்னைக்கு நம்ம அநேகருடைய நிலைமை என்பது இந்த 5க்குள் அடங்கி இருக்கிறது. எந்த 5க்குள்? கவனியுங்கள். வருகிறோம், பார்க்கிறோம், பேசுகிறோம், கொடுக்கிறோம், வாங்குறோம், போறோம். வருகிறோம், பார்த்து பேசுறோம், கொடுக்கிறோம், காணிக்க கொடுக்கிறோம், ஆராதனை கொடுக்கிறோம், அவர் கொடுக்கிறத வாங்குறோம், ஆமேன் போட்டுட்டு போறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய ஆத்மா அவரோடு இசைந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. யாருடைய ஆத்மா அவரோடு இசைந்திருக்க வேண்டுமானால் அவரோடு பயணிக்க விரும்புகிறவர்கள். அதனாலதான் எல்லாருக்கும் ஃப்ரெண்டாக முடியாது. கிளாஸ்ல 50 பேர் இருந்தா 50 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம், ஃப்ரெண்டாக முடியாது. 2 பேருடைய மைண்ட் செட்டும் ஒன்னா தான் இருக்கும். 2 பேருடைய விருப்பங்களும் ஒன்றாய் தான் இருக்கும். 2 பேருடைய ஒன்னதான் யோசிப்பாங்க. ஒரே காரியத்தை அடைய துடிப்பார்கள். இந்த மாட்டு வண்டி பார்த்திருக்கிறீங்களா? நுகத்தில் பூட்டப்பட்ட 2 மாடுகள். அது சரியான திசையை நோக்கி போகணும். அப்படி போகிறதுக்காக தான் அந்த நுகத்து கீழே கொண்டு வராங்க. ஒன்று விழுந்தா கூட முடிஞ்சது. இல்லை, இந்த மாடு போற திசையில நான் போக மாட்டேன்னா அந்த பயணம் அங்க ஸ்டாப் ஆயிரும், பிரேக் ஆயிரும். இணைந்து பயணிக்க விரும்புகிறவன் தான் ஃப்ரெண்டு. அவர் கூட இணைந்து என் கூட அவர் இருக்கணும், அவரோடு கூட. இன்னைக்கு நம்ம சண்டே வரோம், பார்த்து பேசுறோம், பழகுறோம், கொடுக்கிறத கொடுக்கிறோம், வாங்குறத வாங்குறோம், ஆமேன் போட்டுட்டு போறோம். அடுத்த 6 நாட்கள் நம்ம இஷ்டப்படி ஓடுறோம். இல்ல, யோனத்தான் வெறுமனே வார்த்தையில நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னுடைய ஃப்ரெண்ட், நான் உன்னை ஃப்ரெண்டா தெரிந்தெடுத்துட்டேன், இப்படி சொல்லல.
ஆத்துமா இசைந்திருந்தது. ஒன்றாய் பயணிக்கிறார்கள், ஒன்றாய் பயணிக்கிறார்கள். ஆத்துமா இசைந்திருக்கிறது. இன்னைக்கு சொல்ல முடியுமா, அவர் நினைக்கிறத தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நல்ல ஃப்ரெண்டுடைய அடுத்த குவாலிட்டி என்ன தெரியுமா? இந்த இதுல சொல்றேன், இது இசைந்து இருக்கிறவன் தன் ஃப்ரெண்டுக்காக தன்னை மாற்றிக்கொள்வான். இப்ப 2 பேர் சாப்பிட போறாங்க. ஒருத்தங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும்னு ஆசை, இன்னொருத்தங்களுக்கு வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். பரோட்டா, நமக்கு பரோட்டா சாப்பிடணும். அப்போ அவர் சொல்ல, இல்லை நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடலாமா, இன்னைக்கு ஒரு நூடுல்ஸ் வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? சரி, ஆசைப்படுறான். இவன் ஆசையை அங்கே விட்டுட்டான். ஒரு நூடுல்ஸ் வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றான். வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியுமா, இவங்க 2 பேரும் என்னதான் சாப்பிட வந்தாங்க? 12 மணிக்கு நூடுல்ஸ் சொன்னா நான் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணேன். இப்படி யோசித்து வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க 2 பேரும் என்ன பிளானோட வந்திருக்கிறாங்க? நூடுல்ஸ் சாப்பிடணும்னு பிளான். ஆனால் அப்படி வரல. ஒரு ஆள் வந்து இன்னொரு ஐட்டம் சாப்பிடணும் வந்தாங்க. ஆனால் ஃப்ரெண்ட் ஆசைப்பட்டாங்க, காசு கொஞ்சம் இருக்கு, ஒரு நூடுல்ஸ் வாங்கி பாதி பாதி சாப்பிடலாம். இப்போ பார்க்குறவங்க சொல்லுவாங்க, என்னப்பா இவங்க சாப்பாடுல கூட என்ன ஒற்றுமை. எனக்கு சில காரியங்கள் தோணுது, ஆனால் என் ஃப்ரெண்டுக்காக. ஹல்லேலூயா. சில வீட்டில் கார் இருக்கும், ஆனா சொல்லுவாங்க பிள்ளைங்க, நான் ஸ்கூல் பஸ்ல வர்றேன்ப்பா. ஏன்? ஃப்ரெண்டுக்காக. ஃப்ரெண்டுக்காக இசைந்திருந்தது தாவீதோடு. இந்த பக்கம் பொல்லாத ஆவியுடைய சவுல், இந்த பக்கம் பரிசுத்த ஆவியுடைய தாவீது, நடுவில் யோனத்தான். டெசிஷன் எடுக்கிறது யோனத்தான் கிட்ட இருக்கிறது. மாம்சம் பக்கமா ஆவி பக்கமா? சொல்லலாம் அது சவுல் என்னுடைய அப்பா, அது எங்க ஃபேமிலி. இங்க பாரம்பரியமா பரிசுத்தமா? மாம்சமா ஆவியா? பரலோகமா பாதாளமா? தீர்மானம் யாருடையது? யோனத்தானே உன்னுடையது. ஹல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கோங்க, இவ்வுலக உறவுகள் பிரிந்து போகக்கூடிய உறவுகள். ஒன்று அவர்கள் பிரிந்து போவார்கள், இல்லைன்னா நாம பிரிந்து போவோம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். எனவேதான் யோபு சொல்லுகிற, நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாகவே போகிறேன். நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே தான் ஒவ்வொரு உறவாய் இணைகிறது. நம் ஆரம்பத்தில் கண்ட உறவுகள் இந்த பூமியில பெற்றோர் என்னும் உறவுகள். நம்முடைய ஓட்டம் முடியும் போது அவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்களுடைய ஓட்டம் முடியும் போது பிரிந்து போவார்கள், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நினைவுகள்ல மட்டும்தான் வைக்க முடியும். ஒரு அடையாளத்துக்கு ஒரு கல்லறை கட்டி வைப்போம், அவ்வளவுதான். ஆனால் அந்த கல்லறைக்குள் அவர்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். பிள்ளைகள் பிள்ளைகள் திருமணத்துக்கு அப்புறம் சில பிள்ளைங்க என்ன செய்வாங்க? பிரிந்து போவார்கள். அப்படியே இல்லைனாலும் பிள்ளைங்க வளர்ந்து அவர்களுடைய காரியம் வரும்போது நம்முடைய ஓட்டம் என்னாகும்? கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த உலக உறவுகள் பிரிந்து போகக்கூடிய உறவுகள். பிரியாத ஒரே ஒருவர், அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் தான் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. இந்த தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவரோடு நம்முடைய ஆத்துமா இசைந்திருக்கட்டும், இசைந்திருக்கட்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில திரும்பி பார்த்தா இந்த பிறந்த நாள் முதலாய் பாடல். ஆமென். என் தகப்பனார் 2016, ஆமென், அவங்க லாஸ்ட்ல பலவீனப்படும் போது அடிக்கடி பலவீனப்பட்டாங்க. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, ஆண்டவரே அவங்க நிறைய நாள் இருக்கணும், அவங்களுக்கு பேச முடியலன்னா பரவாயில்ல, இந்த சேர்ல வந்து அவங்க சும்மா, ஆமாம், ரொம்ப நேசிச்சுட்டோன்னா அவங்க சும்மா உட்கார்ந்தாலே நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. நேசம் இல்லாதவங்க தான் சும்மா இருக்கிறவங்களுக்கு பாரம் ஆயிரும். நம்ம கிட்ட ஒருத்தங்களுக்கு நேசம் இருக்குன்னு நம்ம சும்மா உட்காந்தாலே அவங்களுக்கு நேசம் குறைய குறைய, நம்ம சும்மா இருந்தோம் எதுவும் செய்யலைன்னா பாரம் ஆயிரும், பாரம். ஆமென்.
ஆண்டவர் அவங்க சும்மா வந்து உக்காந்தாலே போதும். இல்ல, அவர்களுடைய ஓட்டம் முடிந்தது. கர்த்தர் எடுத்துக்கொண்டார். எங்க அப்பா இருந்து சரியா 1 மாசம் கழிச்சு டிசம்பர் 21 வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர எல்லாரும் கார்ல இருந்து இறங்கி போறாங்க. நான் அப்படி நிற்கும் போது ஆண்டவர் அப்படியே இடைபெடுகிறார். போன மாசம் நீ என்ன சொன்ன? அதே நாள் அப்பா இருந்த அதே நாள் சரியா நவம்பர் 21 இறக்குறாங்க. டிசம்பர் அப்பா இல்லாம என்னால ஒரு இரவை கூட கடக்க முடியாது சொன்னி. எத்தனை பேர்ட்ட புலம்புன? 2 இரவு ஃபுல்லா பர்பஸா தூங்கவே கூடாதுன்னு கண் விழித்திருந்தேன். கண்ணை முன்ன அப்பா அந்த அப்படி வருது அந்த பிக்சர். அதனால கண்ணை மூடல முடியாது. என்னால் ஒரு நைட்டை கூட கடக்க முடியலன்னு அழுத. எப்படி இந்த 1 மந்த் கடந்தேன்னு கேட்டார். நான் கார்ல வச்சு என்ன சொன்னேன் தெரியுமா? எங்க அப்பா இல்லாமலும் நான் இருந்துருவேன். அதுக்கு இந்த 1 மந்த் சாட்சியான நீங்க இல்லாம நான் இருந்துட மாட்டேன். நம்ம நிறைய காரியம் இது இல்லாம என்னால இருக்க முடியாது நினைச்சு இருக்க வச்சார்ல. ஐயோ இவங்க இல்லாம வச்சார்ல. இதாங்க வாழ்க்கை. நம்முடைய ஆத்துமா அவரோடு சேர்ந்திருக்கட்டும். ஆண்டவர் அப்பதான் அந்த பாட்டு கொடுத்தாங்க. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடல. அவரோடு இசைந்திருந்தால் நம்முடைய பயணம் ரொம்ப சூப்பரா இருக்கும். காத்திருக்கும் காலத்துல கூட என்ஜாய் பண்ண முடியும். ராகேலை யாக்கோபு மிகவும் நேசித்ததுனால அந்த காத்திருக்கும் காலம் அவனுக்கு அப்படி போயிட்டான். அந்த நேசம் அதிகரிக்க அதிகரிக்க காத்திருக்கும் காலம் வெளியேந்து பார்க்கிறவங்க என்ன வயசாயிட்டே போகுது, என்ன பண்ணிட்டு இருக்கிற, சும்மா இருக்கிற. நேசம் அதிகரிக்க அதிகரிக்க காத்திருக்கும் காலம் வந்து அப்படி ஒரு மேகம் பாஸ் ஆகி போற மாதிரி போயிடும். இசைந்து இருக்கணும் ஆத்மா. இரண்டாவதாக பாருங்கள், அதனுடைய 18:4 வாசிங்கள். 1 சாமுவேல் 18:4. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். சிநேகிக்கிறவனுடைய அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? தன்னுடையதை கொடுக்கிறான். யோனத்தான் நினைச்சா புதுசு வாங்கி கொடுத்திருக்க முடியுமா? முடியாதா? ஒரு ராஜாவுடைய பையன். ஆனா அவனுடைய அந்த நேச வெளிப்பாடு என்ன அப்படின்னா, இன்னொன்று நான் என் சிநேகிதருக்கு கொடுக்க கூடாது, என்னுடையதை கொடுக்கணும். என்னுடையதை கொடுக்கணும். என்னுடைய பட்டயம், என்னுடைய கச்சை, என்னுடைய வஸ்திரம். ஏன் இப்படி செய்றீங்க யோனத்தான் கேட்டா ஆன்சர் ஒண்ணுதான், என்னுடையதை நான் தாவீதுடையதாய் மாற்ற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இதாங்க நேசத்தின் அடையாளம். என்னுடையதை அவருடையதாய் மாற்றுவது. பேதுரு தன்னுடைய படகை அவருக்குன்னு கொடுத்தான். அவருடையதாய் மாற்ற கொடுத்ததுனாலதான் அவர் படகிலிருந்து கட்டளையிட்டார். எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. முதலாவது ரிக்வெஸ்ட் பண்ணுவார், சற்று தள்ளி கொண்டு போவீங்களா? பேதுரு கொடுத்துட்ட, வாங்க ஆண்டவரே, உட்காருங்க ஆண்டவரே. அவ்வளவுதான். இப்பொழுது ஆர்டர் போடுறார். எந்த வீட்டில் இருந்துங்க நம்ம ஆர்டர் போட முடியும்? ஹல்லேலூயா. அங்க வலையற இங்க போடு, ஆழத்துல கொண்டு போ. என்ன உரிமை? யாருக்கு போட்ட ஆண்டவரே? ஆமென். தன்னுடையதை. நேசத்தின் அடையாளம் என்பது நான் அவருக்கு ஏதோ வாங்கி கொடுக்கிறது இல்ல, என்னுடையதை கொடுக்கிறது. ஆமென். என்னுடையதை. அதனாலதான் அந்த ரெண்டு காசு போட்ட அந்த விதவை அவர் அவ்வளவு பாராட்ட காரணம் என்ன? அவள் தன்னுடையதை கொடுத்த. அவ்வளவுதான், தன்னுடையதை. பேதுரு தன்னுடைய படகை கொடுத்தான். மார்க் 2வது அதிகாரத்தில் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். அந்த வீட்டு ஓனர் தன்னுடைய வீட்டை கொடுத்தான். அப்படி கொடுக்காம இருந்தா என்ன இருக்கும்? மேலே ஏறி கூரையை பிரித்து கொண்டிருந்தார்களே, அவர்களுக்கு ஒவ்வொரு கட்டில் எடுத்து கொண்டு வர வேண்டி இருக்கும். இல்ல கொஞ்சம் என்னாண்டவரே, உங்களை வச்சு கூட்டம் நடத்தினா மேல 2 ரூம் கட்டலான்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்க.
சாட்சியை கேட்டு நானும் கூட்டம் நடத்தினா ரூம் கட்டுறதுக்கு பதில் மேலே இருக்கிற கூரையே பிரிக்கிறாங்க. என்ன ஆண்டவரே, யாருக்கு வீடுன்னு கூட தெரியல, அது யாருக்கு வீடுன்னு கூட தெரியல, பேர் இல்லை, தெரிய தேவையில்லை, அவருடையதாக்கிட்ட. இயேசு இருந்த வீடுன்னு தெரிஞ்சா போதும், இது இயேசு ஏறின படகுன்னு தெரிஞ்சா போதும், இது இயேசு இருக்கிற வீடுன்னு தெரிஞ்சா போதும். வேற என்ன தெரியணும்? ஹல்லேலூயா. கல்யாண கார்டில் போடுறது மாதிரி பேரை போட்டு பிராக்கெட்ல LKG UKG ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட். எதுக்கு? இது யாருக்கு வீடு? அதை ஆராயறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க ஆராய்ஞ்சிட்டு இருக்கட்டும். எது தேவையோ அது பைபிளில் எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிஞ்சின நீதிமானாய் இராதே. ஆமென். நான் அந்த ஓனர் என்ன பண்ணியிருப்பாரு சொல்லுங்க? அவங்க கூரையை பிரிக்கும் போது சவுண்டு கேட்டிருக்குமா கேட்டிருக்காதா? கேட்டிருக்கும். ஓனர் என்ன பண்ணியிருப்பார்? ஓனர் அந்த வீட்டில் தான் இருந்திருப்பார். ஓனர் என்ன பண்ணியிருப்பார்? நம்ம சிலரை போல கிடையாது, மெசேஜ் டைம் தூங்குறது. ஓனர் நல்ல பிரசங்க. ஓனர் என்ன பண்ணியிருப்பார்? நான் சொல்லட்டுமா? ஓனர் இயேசுவை பார்த்திருப்பார். அவர் முகம் கொஞ்சம் மாறிட்டுனா இந்த 4 பேரும் காலி. அவர் ஒன்றும் சொல்ல, ஓகே. பக்கத்தில் ஓனர் நோண்டி இருப்பாங்க, ஏய் வீட்டு கூரை போகுது. ஆமென். நாம இருந்தா என்ன செய்வோம்? அவரை எழுப்பாத, அவர் தூங்கட்டும். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தூங்கட்டும், நாம ஏதாவது செய்யலாம். நல்லா இருக்கிற காலத்தில் அவரோடு உறவாடலைன்னா காற்றும் புயலும் வந்து நம்மளை உறவாட வைக்கும். அந்த ஓனர் பார்க்குறான், அவர் ஒண்ணுமே சொல்லல, ஓகே. தன்னுடையதை அவருடையதாக்கினான். ஆபிரகாம் ஈசாக்கை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குமாரன், உன் நேசபுத்திரன் ஈசாக்கை எனக்கு கொடு. சோதம் அழிக்க போறேன் சொன்னதும் காலில் விழுந்து கதறின் ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்தின்னு சொன்னதும் கொஞ்சம் கூட தயங்காம தன்னுடையதை அவருடையதாக்குகிறார். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஆபிரகாம் இல்லைனாலும் ஈசாக்கு நிப்பான். ஆமென். ஆபிரகாமுக்கு எவ்வளவு நாளுங்க கூட நிக்க முடியும்? நம்முடையதை ஏன் நாம் அவருடையதாய் மாற்ற மாட்டேங்கிறோம்னா, நம்ம சில விருப்பங்களை சுமந்து கொண்டு வருகிறோம். நம்முடையதை அவருடையதாய் மாற்றினால் ஒருவேளை அந்த விருப்பங்கள் அடிபட வேண்டி இருக்கும். எனவே மாற்ற தயங்குகிறோம். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், நம்மை குறித்து நாம் நினைக்கிற நினைவுகளில் தீமை உண்டு, நம்மை குறித்து அவர் நினைக்கிற நினைவுகளில் நன்மை மட்டுமே உண்டு. நம்ம சூழ்நிலை கேட்டார் போல மாறுவோம்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை கிட்ட நீ யாரை மாறுறேன்னு கேட்டா அப்பதான் வழியில போலீஸை பார்த்துட்டு போயிருப்பான். நான் போலீஸா போறேன் அப்படிமா. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல அதே பிள்ளை, நாங்கெல்லாம் சொல்லி இருக்கிறோம், அதனால சொல்றேன், ஏதோ யாரோ சொல்ல மாதிரி சொல்ற நிறைய காரியங்கள் நம்ம தான், அவங்க முகம் பார்த்தாலே தெரியுது. அதே பிள்ளை செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது ட்ரெயின்ல போயிட்டு வந்திருக்கோம், இல்லை ஃபிளைட்ல போயிட்டு வந்திருக்கோம். நீ யாரா போற? நான் பைலட்டா போறேன். இப்படி ஒவ்வொரு கிளாஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க, நீ யார்? நான் கலெக்டரா போறேன். அடுத்து கொஞ்சம் வளரும் போது ஏதாவது ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட், ஃபுட்பால் ஏதாவது பார்த்து, நீ யாரா போற? நான் ஒரு கிரிக்கெட்டரா போறேன். அடுத்து பிளஸ் 2 வந்ததும் உன்னுடைய லட்சியம் என்ன? நான் எப்படியாவது பிளஸ் 2 பாஸ் ஆகணும். இல்ல டே நீ போலீஸ் என்ன? அப்போ கொஞ்சம் அந்த ஒவ்வொரு விருப்பத்தையும் நீங்க இருதயத்தில் எழுதுறதை யோசித்து பாருங்க. எத்தனை வெட்டு குத்து, எத்தனை அந்த அதை பார்க்க ஏற்கனவே இருதயம் திருக்குள்ளதும், ஒழுங்கா சொல்லுங்க, மகா கேடுள்ளதும். இதை சுத்தி இப்படி எழுதி வெட்டி எழுதி வெட்டி எழுதி வெட்டி இந்த குரூப் எக்ஸாம்ல எழுதுறாங்கல்ல. என்னுடைய கசின் ஒருவன், அவன் எல்லாம் நல்லா எழுதிட்டு லாஸ்ட்ல நம்பர் எழுதி கொடுக்கும் போது அந்த இங்கு லைட் அதுல பட்டுட்டான். அதனால அந்த பேப்பருக்கு வேல்யூ இல்லையா? லைட்டா இங்கு பட்ட பேப்பருக்கு வேல்யூ இல்லை. கொஞ்சம் இப்ப நான் சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போலீஸ் வெட்டு,
அடுத்து பைலட், வெட்டு, அடுத்து கலெக்டர். இப்போ எனக்கு எப்படியாவது பாஸ் ஆன போதும். நம்முடைய நிறைய விருப்பங்கள் சூழ்நிலை கேட்டார் போல மாற்றிக் கொண்டிருக்கிறோம். 10 வயசுல விரும்பி சாப்பிட்ட ஆகாரம் இப்பொழுது நமக்கு வெறுப்பா இருக்கிறது. ஆமென். எவ்வளவு மாறுது. நாம் சூழ்நிலை மாற மாற நம்முடைய விருப்பங்களை நாம் நமக்குள் உருவாக்குகிறோம். ஆனால் நம்மை குறித்த அவருடைய திட்டம் என்பது நாம் உருவாகும் முன்னமே உருவாக்கப்பட்டதா இருக்கிறது. எனவேதான் இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணும்போது, இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாங்க, எல்லாம் ரைட்டு தான்பா, ஆனா நீ கேட்கிற பாத்தியா, அதை நான் ஈசாக்குன்னு ஆல்ரெடி எழுதி வச்சிட்டேன். நான் இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறேன், ஆனா நீ கேட்ட மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். இது ஈசாக்கு வர்றதுக்கு முன்னாடி எழுதி வச்சிட்டார். அன்பு சகலத்தையும் நம்பும். நான் நம்புறேன். எங்க அப்பா என்னை குறித்து நினைப்பதை காட்டிலும், என் தாய் என்னை குறித்து நினைப்பதை காட்டிலும், என் தேவன் என்னை குறித்து சிறப்பானதை வைத்திருக்கிறார். எனவே நான் என்னை அவரிடத்தில் ஒப்படைக்கிறேன். பெற்றோரே, உங்க விருப்பம் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்கணுமா, அவர் விருப்பம் நடக்கணுமா? இப்ப சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். வீட்டுல போய் சொல்லுங்க. பிள்ளைக்காக ஒரு காரியத்தை வச்சு ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவர் உங்க சித்தம் சொல்ல முடியுதா? இல்ல எப்படியாவது தானே கேட்கிறோம். என்னிடம் உள்ளதை ஒப்படைத்து அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவன். அப்பா, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டதும் ஆபிரகாம் எங்கேயோ பார்த்து சொல்லல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஜோசப், குயிக்கா, ஸ்பீடா. ஆமென். என்ன ஸ்பீடு வா. இப்ப கேக்குறான், பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்கும்போது அப்படி திரும்பி என்ன பாரு, ஆபிரகாம் இப்படி பார்த்துட்டு, கர்த்தர் பார்த்து கொள்வார். தன் பிள்ளைய பார்த்து என்ன சொல்றானா, கர்த்தர், கொஞ்சம் பாரு, அசிங்கமா இருக்கா, கர்த்தர், நான் சொல்றேன், கர்த்தர். அவ்வளவுதான். உங்க பிள்ளைய பார்த்து சொல்றீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு வீட்டுல போய் உங்க பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாத, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார். தேவனே, come on, கைகளை உயர்த்தி ஹalleluya. கண்ணீரை தூரத்தில் லெமரோ ஏற்றதாய் பலன் தருவார். ஆமென். அந்நாளை களிப்பாய் மாற்றியவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றிடுவார். உங்க பிள்ளை நிறைய கேள்வி கேட்கும், எங்கப்பா எங்கப்பா. சில நேரத்தில் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கலாம், ஆனா நீங்க பலிபீடத்தில் வைக்க ரெடி ஆயிரணும். ஆமென். பாருங்க, ஆபிரகாம் கூட கத்தி எடுத்தான் ஒரு சந்தர்ப்பத்தில். ஈசாக்கு அகைன்ஸ்ட் கடைசி வரை அவர் கத்தி எடுக்க, அந்த கத்தி படும்படியாக தான் வந்தாரே தவிர கத்தி எடுக்கல அவர். நல்ல தகப்பன், நல்ல தகப்பன்ங்க. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம். ஹalleluya, ஹalleluya. நல்ல தகப்பன்ங்க, நல்ல தகப்பன், நல்ல தகப்பன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஓம் பிள்ளைய தொடாதேன்ல, பிள்ளையாண்டான் மேல கை வைக்க வச்சிராதேன்ட்டார். நாம பிள்ளைங்க மேல வைக்கிற அநேக விருப்பங்கள் நாம் கையில் எடுக்கிற கத்தி என்பதை மறக்கிறோம். ஏன் என் ஆசை என் பிள்ளை மேல, என் விருப்பம் நடக்கல, ஆண்டவர் சொல்றார், பிள்ளை மேல கைய வைக்காத, வைக்காத. ஹalleluya.
என் வாழ்க்கையில எனக்கு என் பிள்ளை மேல என்னுடைய விருப்பம் நடக்கலைன்னா அது நான் என் பிள்ளைக்கு நேரா நீட்டுற கத்தி. அவர் விட்டு இருந்தாருன்னா என்னைக்கும் அந்த கத்தி என் மேல பட்டிருக்கும். வெளியே இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரியாது, ஆனா உனக்கு தெரியணும், நான் என் நேசருடையவன், நான் என் நேசருடையவன். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஓரபா சந்தல கபதரபா ஹேபலரோ சேபா கபரபா. ஹalleluya. ஆமென். ஆமென். நேரம் போய்விட்டது. 3 காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். மூன்றாவது 1 சாமுவேல் 20:4. யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். ஆமென். சிநேகிதனுடைய அடுத்த அடையாளம் தெரியுமா? கூப்பிட்டு கேட்கிறான், ஆமா உங்க மன விருப்பம் என்ன, அது என்னதுன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்றேன். நம்முடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே எனது மன விருப்பத்தின்படி எல்லாம் எனக்கு செய்தரலாம். நமக்கு தான் இந்த வசனங்கள்லாம் எங்க இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு சிநேகிதனுடைய அடையாளம் என்ன தெரியும்? வந்து அவரை கூப்பிடுவான், உங்க மன விருப்பம் என்ன சொல்லுங்க, நான் செய்றேன். நம்ம என்ன செய்யணும்? முடிஞ்சா ட்ரை பண்றேன். ட்ரையோ முடி. என் ஃப்ரெண்டு சொல்லிட்டார், நான் செய்யணும். என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. சில காரியங்களை சிலர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்வாங்க தெரியுமா? எதுக்கு தெரியுமா? தன்னால் முடியும் என்பது காண்பிப்பதற்கல்ல, சொன்ன ஆள் அவங்களுக்கு அவ்வளோ ரொம்ப முக்கியம். இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ இது ஒன்று கேட்டுட்டாங்க, அது செய்யணும். யோனத்தான் தாவீதை பார்த்து கேட்கிறார். நாம் எல்லாம் நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற அவரை தொந்தரவு பண்றோமே தவிர, அவங்க மன விருப்பம் என்ன? மன விருப்பம், அவருடைய விருப்பம் என்ன? 2 வசனங்களை வாசியுங்கள். சங்கீதம் 48, சங்கீதம் 48, எபிரேயர் 10:7. இந்த 2 வசனங்கள்ல 2 வார்த்தைகள். இதே வசனம் தான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. உமக்கு பிரியமானது நீர் விரும்புறத நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இதே வசனம் தான் எபிரேயர் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. 10:7 வாசியுங்கள். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விருப்பம், பிரியம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சித்தம். எது அவருடைய மன விருப்பம்? என்னை குறித்த அவருடைய சித்தம் தான் மன விருப்பம். அப்ப நாம என்ன கேட்கணும்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அதுதான் யோனத்தான் கேட்கிறான். உங்க மன விருப்பம் என்ன சொல்லுங்க, நான் செய்யறேன். என்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? அதாவது தேவன் நம்ம எதிர்பார்ப்போடு வளர்க்கிறார் என்பதை நம்ம யோசிக்கிறது இல்லை. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், எனக்கு பிரியமானது எல்லாம், என்ன எதிர்பார்ப்பு? என்ன கோரேஸ் வரவே இல்லை. ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும் போது அந்த பெற்றோருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை ஜெனிப்பித்தவர் அவர் அல்லவா? எப்படி ஏசாயா, அதனாலதான் ஏசாயா 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகளை நான் வளர்த்து ஆதரித்தேன். எவ்வளவு எதிர்பார்ப்போடு வளர்க்கிறார்ல. ஓசியா 11 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். எங்கிருந்து வரார் பாருங்க. தாயின் கருவில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. என் பிள்ளைகளை நான் வளர்த்து ஆதரித்தேன், நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். அவர் என் மேல வைத்த எதிர்பார்ப்பு என்ன? சொல்லுங்க ஆண்டவரே, நான் செய்யறேன் ஆண்டவரே. முடியுமா முடியாதுங்கிறது 2வது. ஹல்லேலூயா. நேசம் செய்ய வைக்கும். அதனாலதான் பவுல் சொல்லுகிற இத்தனை நிருபங்கள் எழுத இவ்வளவு ஓட காரணம் என்ன? பணம் இருந்ததுனாலயா, திறமை இருந்ததுனாலயா? இல்ல. பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கு. அவர்கிட்ட கேட்கணும், அப்பா என்னப்பா எதிர்பார்க்கிறீங்க? இப்படி கேட்கறது இல்ல. ஆமென். பிள்ளைங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும் போது பெற்றோரை கூட்டிட்டு போய் ஏதாவது அவங்களுக்கு என்ன வேணும் எடுத்துக்கோங்க. இப்படிதான் எங்க அப்பா சிங்கப்பூர் போகும்போது, ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் போகும்போது எங்க அண்ணனுக்கு எங்க அப்பாவுக்கு ஏதாவது, ஆனால் எங்க அப்பா தான்
எங்க அப்பாவை கூட்டிட்டு ஒரு பெரிய மாலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க எல்லாம் A to Z எல்லாமே இருக்கு. அண்ணன் வந்து, அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எடுத்துக்கோங்கப்பா. அப்பா, நீ கேட்டதே போதும் மக்களே, இல்லப்பா நீங்க ஏதாவது நீங்க எடுக்கணும். கடைசியில் எங்க அப்பா என்ன எடுத்தாங்க தெரியுமா? 2 ஸ்க்ரூ டிரைவர், ஒரு ஸ்பேனர், ஒரு கட்டிங் பிளேயர். அண்ணன் எப்படி பார்த்துட்டு, இதுக்கா நான் உங்களை சிங்கப்பூர், இது சிங்கப்பூர்ல வந்து தான் வாங்கணுமா? இல்லை, நீ ஏதாவது எடுக்க சொன்னல, நான் வாங்கலைன்னா நீ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அவர் இப்படி நல்ல தகப்பனுங்க. நீங்க வந்து அவரை தேவனா மட்டும் பார்க்க கூடாது. அப்பாவா பாருங்க, ஃப்ரெண்டா பாருங்க, சகோதரா பாருங்க, மணவாளனா பாருங்க. அவர் அப்படி இருக்கிறார், எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்க என்னப்பா விரும்புறீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். உனக்கு முடியுமா? நீங்க சொல்லுங்க முதல்ல. இந்த ஒரு ஃப்ரெண்டு செய்வாங்கல்ல. சிலர் பார்த்துருக்கீங்களா? சிலர் தண்ணியில மாட்டுவாங்க, ஏதோ குளிக்க போற இடத்துல. காப்பாற்ற போன 2 பலி அப்படின்னு வரும், பார்த்துருக்கீங்களா? ஏன்? அவங்களுக்கு காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை இருந்துச்சா? இல்ல. அப்புறம் ஏன் சாடினாங்க? ஃப்ரெண்டு. சில சொல்லுவாங்க, இவன் மாட்டினா அவனும் செத்துட்டான், இவன் காப்பாற்ற போனவனும். ஏமா காப்பாற்ற போனா? அவனுக்கு தான் நீச்சல் தெரியாதுல. தெரியாது, ஆனாலும் அந்த நேசம், என் ஃப்ரெண்டு மாட்டிட்டான். சொல்லுங்க, மன விருப்பம் என்ன? அதன்படி நான் செய்யறேன். இதான் யோனத்தான் சொல்றாரு. நாம நேரமாதி ஆண்டவரே, ஒரு ஃப்ரெண்டா மாற முடியுதா? 1 சாமுவேல் 20:17 வாசியுங்கள். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். இதே வசனம் 1 சாமுவேல் 18 இருக்கு, தன் உயிரை சிநேகித்தது போல. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, யோனத்தான் நேசத்தை குறைக்கல. சூழ்நிலை யோனத்தானுக்கு மோசமான சூழ்நிலை. தாவீதின் மேல இருந்த பட்டயம் இப்பொழுது யோனத்தான் மேல திரும்புகிறது. கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்பின பிசாசானவன் சபைக்கு எதிராக எழும்புகிறான். சூழ்நிலை மோசம். எந்த பட்டயம் இயேசுவுக்கு விரோதமாக எடுக்கப்பட்டதோ அதே பட்டயம் சபைக்கு விரோதமாக எடுக்கப்படுகிறது. எந்த பட்டயம் தாவீதுக்கு நேராய் வீசப்பட்டதோ அதே பட்டயம் இப்பொழுது யோனத்தான் மேலே வீசப்படுகிறது. ஆனாலும் நேசத்தை குறைக்கல. அவன் தான் ஃப்ரெண்ட். ஆண்டவருடைய வேதனை பாருங்க. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனா என்று ஏசாயா 43:22. ஆனாலும் யாக்கோபே இப்படி சொல்றாருன்னா எவ்வளவு வலியில சொல்லியிருப்பார்ல. சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, வீட்டுல இவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கு, ஆனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல. அப்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்கள்ட்ட இருந்து வருகிற இந்த வார்த்தை தானே. ஆனாலும் என்ன கூப்பிடணும்னு தோணல, ஆனாலும் என்கிட்ட சொல்லணும். ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடலையேப்பா. அப்ப நான் ஜெபத்தை குறைக்கிறேனாலே நான் நேசத்தை குறைக்கிறேன் அர்த்தம். தேசத்திலே சட்டம் வைக்கப்பட்டதை அறிந்தும் தானியேல் ஜெபிக்க காரணம், அவன் திமிர் பிடிச்சவன் அல்ல. அவன் நேசத்தை குறைக்க அவனால முடியாது. 3 வேளையும் ஜெபம் பண்றான், முடியாது. பேசாம இருக்க முடியாது. சூழ்நிலை மாறுது, எல்லாமே உனக்கு எதிராக தான் இருக்கு. என்ன ஆகட்டும், நான் இன்னும் நேசிப்பேன். நம்ம எந்த கூட்டமா இருக்கிறோம்? அப்பம் புசித்த கூட்டமா, இல்ல பந்தியில் கலந்து கொண்ட கூட்டமா, அல்லது சிலுவையில் அவருக்கு முன்பாய் ஒரே ஒருவன் வந்து நிற்கிறானே, நம்ம யாரா இருக்கிறோம்? அன்பா இருந்த சேஷன். சிலுவைக்கு முன்னாக நிற்கிறவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவன் சாக ஒப்பு கொடுத்தவன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான். அப்பம் புசித்த கூட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அடுத்ததும் அப்பம் கிடைக்கும் எதிர்பார்த்தாங்க. பந்தியில கலந்து கொண்டார்களே, அவர்களுக்குள்ள யார் பெரியவன் என்ற ஃபைட் இருந்துச்சு. ஏன்னா அவங்க இன்னும் சிச்சுவேஷன் எப்படி மாற போகிறது என்பதை உணராமல் இருந்தாங்க. ஆனா சிலுவைக்கு முன்னாக நின்றவன் அப்பம் எதிர்பார்த்து வந்தானா, இல்ல ஸ்தானத்தை எதிர்பார்த்து வந்தானா, இல்ல எப்ப வேணாலும் உயிர் போகலாம்,
அவனால நேசத்தை குறைக்க முடியவில்லை. நான் நினைச்சது மாதிரி லைஃப் போச்சுன்னா நான் நேசிப்பேன், நினைச்சதுக்கு மாறா வந்துச்சுன்னா என்ன ஜெபித்து என்ன கண்டு இல்ல. எவ்வளவு யோனத்தானுக்கு அகைன்ஸ்டா இருந்துச்சோ, யோனத்தான் உயிரை போல் அந்த நேசத்தை அவன் குறைக்கல. ஐந்தாவதாக 1 சாமுவேல் 20:41. பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகம் குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். ஒரு சிநேகிதன் பிரிவை தாங்க மாட்டான், பிரிவை தாங்க மாட்டான். ஹல்லேலூயா. யோனத்தானே, நீ என்னதான் அழுதாலும் தாவீது ஒரு படி மேல. அவன் பிரிவை தாங்க மாட்டான். இயேசு கிறிஸ்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என கத்தினது வலியில் அல்ல. எஸ், வலிதான். என்ன வலி? ஆணிகளின் வலியா? இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அவரால் பிதாவை கான்டாக்ட் பண்ண முடியல, பிரிவை தாங்க முடியல. அவ்வளவு அடித்தார்கள், அமைதியா தான் இருந்தார். காரி துப்புனாங்க, அமைதியா இருந்தார். முள்ளுகளால் கிரீடத்தை உண்டு பண்ணி தலையில வைத்து அடித்தார்கள், அமைதியா இருந்தார். ஆணிகள் கைகள் கால்களை துளைத்தது, அமைதியா இருந்தார். நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது நிமித்தம் அவர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தார். இப்பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார், பிதாவை கான்டாக்ட் பண்ண முடியல. காரணம் நம்முடைய பாவம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கத்துறாரு, என் தேவனே பிரிவை தாங்க முடியாது. இவங்க ஏன் அழுறாங்க? பிரிவை தாங்க முடியல. பவுல் தனக்கு லாபமா இருந்த அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் என்ன காரணம்? என்ன? 3 ரீசன். 1, கிறிஸ்துவை அறியணும், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தணும், கிறிஸ்துவை அடையணும். இதை தவிர பவுலுக்கு வேற ஒண்ணு வேண்டாம். பிலிப்பியர் 3:8 கிறிஸ்துவை அறியணும், பிலிப்பியர் 3:9 கிறிஸ்துவை சொந்தமாக்கணும், பிலிப்பியர் 3:10 கிறிஸ்துவை போய் சேரணும், கிறிஸ்துவை அடையணும். பிரிவை தாங்க மாட்டான். நான் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். இங்கே தாவீதும் யோனத்தானும் பிரிய வேண்டிய நிலைமை. அதன் பிறகு கொஞ்ச நாளில் யோனத்தான் மரித்து விட்டான். நேச மரணத்தை விட வலியது. தாவீதை பிரிந்து யோனத்தானுக்கு நிறைய நாள் வாழ முடியாது. நம்ம புரியாம இருக்கிறோம். செடியாகிய கிறிஸ்துவோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டா சில மணி நேரத்தில் கொடி பட்டு போயிடும். அவரை பிரிந்து வாழ முடியாதுங்க, முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எங்கள் வீடு ஃப்ரெண்டு லெஃப்டில் ஒரு டேங்க் இருந்து, இப்போ அது இல்லை, எடுத்துட்டோம். அதில் 2 பெரிய ஃபிஷ் போட்டிருப்போம். நாங்கள் போடல, அப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னு, அப்பா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஆகாரம் எடுத்து அதை உருட்டி பிள்ளைங்களுக்கு கொடுப்போம்ல, அப்படி உருட்டி வச்சு கொண்டு போயிட்டு அப்படி தண்ணியில் லைட்டாக இப்படி கை வைப்பாங்க. பழகுனவங்களுக்கு தெரியும், பார்த்தவங்களுக்கு, அப்பா அப்படி செய்கிறத பார்த்தவங்க இங்கே இருக்கிறீங்க. தண்ணி போட்டு அந்த பெரிய மீன் வந்து இப்படி வாயை வந்து அப்படி திறக்கும். ஏன்னா தெரியும், அப்பா அப்படி மேலே அப்படி தடவி கொடுத்துட்டு அந்த உருண்டை எடுத்து அப்படி வாயில் கொடுப்பாங்க. அதை அப்படி சாப்பிட்டுட்டு போகும். அப்பா இறந்து ஒரே மாசத்துல அந்த மீன் இறந்துட்டு. ஏன்னா அப்படி கேர் பண்ண முடியல. வரும் அந்த மீன் தண்ணீர் இல்லாமல் 4 மணிக்கு தரையில் கிடந்துச்சு. ஒரு நாள் நைட்டு மழை பெய்து டேங்க் நிரம்பி அந்த மீன் வெளியே குதிச்சிட்டு. மீனுக்கு கண்டிப்பாக தண்ணி. அந்த மீன் நைட்டு 1 மணிக்கு ஏதோ சவுண்டு கேட்டு வேற ஏதோ சவுண்டு நினைச்சு பார்த்தா காலையில் 6 மணிக்கு அப்பா வெளியே போய் பார்த்தா அந்த மீன் வெளியே கிடக்கு. அப்பா இருந்து கரெக்டாக 1 மந்த்துக்குள்ள அந்த மீன் இறந்துட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொடி இல்லாமல் செடிக்கு நிற்க முடியும், ஆனா செடி இல்லாம கொடியால வாழ முடியாது.
நீங்க அதுக்கப்புறம் சாப்டரை திருப்பிட்டு வந்தீங்கன்னா யோனத்தான் கதை முடிஞ்சிட்டு. ஆண்டவரே, உங்களோடு உள்ள உறவு இல்லைன்னா என் கதை முடிஞ்சிடும். நேசம். ஆமே. கடைசி வர உன் ஆசை என்ன? உன் மார்பிலே சாய்ந்திருக்கணும். கடைசி வர உம்முடைய நேசத்தால் நான் சோகமானேன். அப்படிப்பட்டவங்களை அவர் ஏமாற்ற மாட்டார். அவர் வருவார், வந்து அழைத்து கொண்டு போவார். அப்பொழுது சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், வனாந்திரத்திலே தன் நேசர் மேல சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார், இவள் யார்? ஹல்லேலூயா. ஆண்டவர், உங்களை பிரிந்து என்னால வாழ முடியாது ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி, முடிந்தால் முழங்கார் படிக்கிட்டு, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு, அல்லது உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி இருந்து கண்களை முடிந்த வார்த்தையை சொல்லுங்க. உம்மை பிரிந்து, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. ரெண்டு கைகளை உயர்த்தி, திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. மிகுந்த கனி கொடுப்பே, மிகுந்த கனி கொடுப்பே. உம் சீடனாயிருப்பே, நானும் சீடனாய். முன்னும் பின்னும் என்னை நெருக்கி, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீ. உமக்கு மறைவாய் எங்கே போவேன் ஆண்டவரே, உமக்கு மறைவாய் எங்கே போவே. உமக்கு மறைவாய் எங்க போக முடியும்? நீங்க இல்லைன்னா நாங்க வாழவே முடியாது ஆண்டவரே. எங்கே ஓடுவே நான் உம்மை விட்டு? ஓ, நடந்தாலும் படுத்திருந்தாலும், நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளீர் ஆண்டவரே. நீங்க எப்பக்கம் இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு எல்லா சூழ்நிலையிலும் வாழ முடியுது. இந்த தீபம் எரிய காரணர் நீங்க மட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் வழிகள் எல்லாம் நீரறிவே. தகப்பனே, ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லு, எல்லாமும் கிருபை, எல்லாம் உம் கிருபை ஏசையா. எல்லாம் சொல்லுமா, இருதயத்திலிருந்து உம்மை பிரிந்து, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாது. ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி, முடிந்தால் அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மோசேக்கு கிடைத்த இந்த அனுபவம் எங்களுக்கு வேணும். ஒரு நல்ல ஃப்ரெண்டா உங்களுக்கு நான் இருக்கணும் ஆண்டவரே. உம்மோடு இசைந்து இருக்கணும். என்னுடையதா நான் உமதாக்கிக் கொள்ளணும்.
உங்க மன விருப்பம் அறிந்து செய்யணும். நேசத்தை கொஞ்சமும் நான் குறைச்சிடக்கூடாது. கடைசி வரை பிரியாம இருக்கணும். ஆண்டவரே, இந்த அனுபவத்தில் எங்களை நடத்துங்கப்பா. இந்த அனுபவத்தில் எங்களை நடத்துங்கப்பா. விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? உங்க கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து, ஆண்டவரே இந்த அனுபவத்தில் என்னை நடத்துங்க ராஜா. இந்த அனுபவத்தில் எங்களை நடத்துங்கப்பா. உம்மை பிரிந்து வாழ முடியாதப்பா. இமை பொழுது உங்க முகம் மறைச்சாலும், உங்களோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டாலும், என்னை விழுங்குவதற்கு 1000 பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, உம்மை பிரிந்து வாழ முடியா. அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க. ஏசையா, சொல்லுங்க. உம்மை பிரிந்து வாழ முடியாது. உம்மை பிரிந்து வாழ முடியாது. ஏசையா, 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 ஏசையா. கர்த்தர் நம்மோடு பேசின கிருபைகளுக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். முழு பலத்தோடு. Thank you, Father. Thank you, Jesus. Shehantarala ragabadaro. Hallelujah. 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 Amen. Amen. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையா உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீரே. ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர். உங்க இருதயத்தில் உள்ள வார்த்தைகளை எங்கள் மத்தியில் துணிக்க பண்ணினீர். ஆண்டவரே, ஆண்டவர், நாங்கள் உங்களுடைய நல்ல சிநேகிதர்களாய் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. எங்களுடையது உம்முடையது. ஆண்டவரே, உமோடு பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் நடத்துங்க. உமோடு இசைந்து இருக்கணும் எப்பொழுதுமே. ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களை நடத்தும், ஆட்கொள்ளுவீராக. ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வருவீராக. சமாதானத்தோடு அனுப்பும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நன்மையாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும், ஆட்கொண்டு நடத்தும். மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.